என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம நட்சத்திரத்தை பார்க்கும்போது இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தை பார்க்குறோம். புதனுடைய நட்சத்திரத்தில் இறுதி நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரத்தில் பார்க்குறோம். இந்த ரேவதி நட்சத்திரம்ங்கிறது அதனுடைய தன்மைகளை பார்க்குறோம். இதுதான் 27வது நட்சத்திரம். இதனுடைய இறைவன் யார்? இதனுடைய தேவதை தேவதைன்னா இறைவன். இதனுடைய இறை ஆற்றலை வழங்குவது யார் அப்படின்னா சனி பகவான். அதனால தான் ரேவதி அப்படின்னாலே நம் முன்னோர்கள். சனி பகவான் தான் நம் முன்னோர்கள், நம்முடைய குலதெய்வம். அதனால ரேவதி பார்க்குறோம். இதனுடைய தலவிருச்சகம் இழுப்ப மரம். இதனுடைய பறவை வல்லூர். இழுப்ப மரம், வல்லூர். பெண் யானை. இதனுடைய விலங்கு பெண் யானை. இதனுடைய இருப்பிடம் பூஞ்சோலை. இதனுடைய வடிவம் ஓட வடிவம் அப்படின்னு சொல்றோம். ஓடமான வடிவம். இதனுடைய உணவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா மாவு, எள்ளு சாதம், மல்லிகை சாதம், இலந்தை பழம், இலந்த வடை அப்படின்லாம் சொல்றோம். இதனுடைய சித்தர் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே அருள்வாளிக்கக்கூடிய மதுரை சுந்தரானந்த சித்தர். இதுக்கு சுந்தரானந்தர் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. நம்ம உடம்புல ரேவதி நட்சத்திரம் கணுக்காலை குறிக்கிறது. பாதத்தின் அடிப்பகுதியை தான் ரேவதி சொல்றாங்க. பாதத்தினுடைய அடிச்சுவடு அப்படின்னு சொல்றோம். இது தைவளை என்பது அதனுடைய மூலிகை. தைவளை தான் அதனுடைய மூலிகை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப இதனுடைய லக்கண புள்ளி இது விழுந்துட்டா இதனுடைய பவர் என்ன? ரேவதி நட்சத்திரத்துல இயக்கக்கூடிய ஆற்றல் இந்த லக்கணத்துக்கு இருந்தா ஞாபக சக்தி உள்ளவராக ஜாதகர் இருப்பார். மிக பொறுமையானவராக இருப்பார். ஞாபக சக்திக்கும் பொறுமையானவராக இருப்பார். கொஞ்சம் பருமனான உடல் அமைப்பும், சைவ பிரியராகவும், அடுத்து மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவராகவும், சந்தேக புத்தி உள்ளவராகவும், முன்னோர்களை வணங்கக்கூடியவராகவும், குலதெய்வ வழிபாட்டில் சிறந்து விளங்கக்கூடியவராகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பும் இந்த ரேவதிக்கு உண்டு அப்படின்னா வேட்டையாடக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எதிரிகளை குறிப்பார்த்து அடிக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு இந்த அமைப்பு உண்டு. சந்தேக புத்தி உடையது, நிதானமானவர், ஒரு விஷயத்தை ஆராய்ந்து எடுத்து சொல்லும் தன்மை உடையவர், பெரிய மனித தன்மை உள்ளவர், அது சூத்திரதாரி, பழங்கள் மீது அதிகமுள்ள பிரியமுள்ளவராகவும் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விஷயங்கள் இதில் இருக்கு. அப்போ இது நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா சனி பகவான் தான் ரேவதியினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதனுடைய திருக்கோயில்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் ரேவதி நட்சத்திரத்துக்குரியது. இரும்பை வானூர் வட்டம் கடலூரில் இருக்க மாகலேஸ்வரர் கோயில், மாகாளேஸ்வரர் கோயில் அப்படி இருக்கு. இன்னாம்பர் கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் ஸ்ரீ எழுத்தரிநாதர் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்தரிநாதர் கோயில். அடுத்து திருநாகேஸ்வரம் கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் அருள்மிகு நாகநாத சுவாமிகள். பெண்ணாடம் திட்டக்குடி வட்டம் கடலூர் ஸ்ரீ சுடர் கொழுந்தீஸ்வரர் கோயில். கிடாராங்குடி கொண்டான் மயிலாடுதுறை நாகை நற்றுணையப்பர் கோயில். அடுத்து பசுபதி கோயில் அஞ்சல் தஞ்சாவூர் வசிஷ்டேஸ்வரர் கோயில். சாக்கோட்டை கும்பகோணம் தஞ்சாவூர் சிவ குருநாத சுவாமி கோயில் அப்படின்னு இதில் இத்தனை கோயில் பாருங்க. அடுத்து திருவாஞ்சியம் நல்லினம் திருவாரூர் வாஞ்சிநாத சுவாமிகள் கோயில். திருவிளைமேலை குடவாசல் வட்டம் திருவாரூர் கோயில். நேத்ராயப்பனேஸ்வரர் கோயில். அடுத்து மேலையூர் தஞ்சாவூர் வைக்கல் கிராமம் அப்படிங்கிற கோயில். இந்த மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள ஆலயங்களும் உட்பட்டிருக்கு. என்னுடைய தலவிருச்சம் இழுப்ப மரம். இழுப்ப எண்ணெய் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இழுக்கக்கூடியது,
இறை ஆற்றலை இழுக்கக்கூடியது. அதான் இழுப்ப எண்ணெய் அப்படின்னு சொல்றோம். அப்ப இழுப்பு பூ, சர்க்கரை இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சுவையானது. திருச்செங்கோடு தான் இதற்கு ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. அர்த்தநாதீஸ்வரர் கோயில். அதே மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரத்துடைய தன்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி லக்னப்படி விழுந்துட்டா ஜாதகம் அப்படிங்கிறத இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் இப்போ நாம் இது வரைக்கும் புதனுடைய நட்சத்திரத்தை பார்த்துப்போம். நீ அடுத்து வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம். அடுத்து முக்கியமாக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை அடுத்து இதில் பார்ப்போம். வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வையகம், குரு வாழ்க்கை, குருவை